ஹலோ ரேவதி, நான் மாமா பேசுறேம்மா. ரேவதி, நான் அத்தை கிட்ட பேசணும். என்னை தேடிக்கிட்டே இருக்கா. அவ பக்கத்துல இருந்தும் நான் யாருன்னு அவகிட்ட காட்டிக்க முடியல. அவளை இதுக்கு மேலேயும் காக்க வைக்க நான் விரும்பலம்மா. ஒரு 4 வார்த்தை அவகிட்ட பேசிக்கிறேம்மா. நீ கொஞ்சம் போனை கொடுக்குறியாம்மா? இதோ கொடுக்குறேன் மாமா. அத்தை ஃபோன். யாரு? மாமா. மாமாவா? ஆமா அத்தை, சிவராமன் மாமா கால் பண்ணிருக்காரு. பேசுங்க அத்தை. எங்க எங்க? லட்சுமி, ஐயோ, எப்படி இருக்கீங்க நீங்க? ஏங்க எங்களெல்லாம் பார்க்க வர மாட்டேங்கிறீங்க? வரேன் லட்சுமி. நான் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரோடையும் மிச்ச காலத்தையும் நான் வாழ்வேன் லட்சுமி. இப்ப நிலைமை கொஞ்சம் சிக்கலா இருக்கு லட்சுமி. கொஞ்சம் புரிஞ்சுக்க லட்சுமி. 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தி தாங்க நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன் லட்சுமி. ஒரு நல்ல குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த குடும்பத்தை கண்ணுங்கருத்தமா பாத்துக்கோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சுமி. நேரத்துக்கு சாப்பாடு, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ப்ராப்பரா வைத்தியம் பார்க்கறாங்க. மருந்து மாத்திரை கூட கரெக்டா கொடுக்கறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை லட்சுமி. நீங்க பேசுறத கேட்கும் போது என் மனசுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் நீங்க எங்க கூட இல்லையேங்கிற வருத்தம் இருந்துகிட்டு தாங்க இருக்கு. அஞ்சலி, அந்த நம்பர் திரும்ப கூப்பிடு. வேண்டாம்மா, பேசிட்டு இருக்கும்போது போன் கட் பண்ணிருக்காருன்னா ஏதாவது பிரச்சனையா இருக்கும்ல, அதனாலதான் கட் பண்ணிருக்காரு. விடு, திரும்ப கூப்பிடுவாரு. அத்தை, காலையில இருந்து நீங்க புலம்பிட்டே இருந்தீங்க. இப்ப ஒரு வழியா மாமா கிட்ட நீங்க பேசிட்டீங்க. இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான் ரேவதி. ஆனா நம்மளால அவரை பார்க்க முடியலையே. அவர் முகம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஒரே ஒரு தடவை நான் அவரை பார்த்துட்டேன்னா கூட. அம்மா, எதுவும் ஆகாது. வா வா வா. ஓ சார், இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்திருக்கீங்க? அது இல்ல அஞ்சலி, ஃபாரின் கிளையண்ட் உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு கால் பண்ணியிருக்காரு. நான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டேன், உனக்கு லைனே கிடைக்கல. அதான் ஃபோனை எடுத்துட்டு நேரிலே வந்துட்டேன். ஒரு நிமிஷமா. 1 மினிட் சார். இந்தா ப்ளீஸ் பேசு. ஹாய் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ணா, இந்த சின்ன வயசுல பொண்ணா எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன்னு பாராட்டினாங்கண்ணா. இந்த பிசினஸ் டீல் ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்கணும்னு சொன்னாங்க. அஞ்சலி, ஃபாரின்ல இருந்தெல்லாம் உனக்கு பாராட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல விஷயம்தான். கடவுளே, மாமா நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனுஷன் யாரு சார்? அவர் எங்க இருக்காரு? அவங்க ஆனா இல்ல பொண்ணா? ஆந்தாம்மா. எங்க அப்பாவா இல்ல வேற யாரோவா? இல்லம்மா, அதை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது. சார், நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னா அது நீங்க சொன்ன அந்த நபருக்கு தான். இன்னைக்கெல்லாம் 5000 ரூபாய்க்கு உதவி பண்ணிட்டு 50,000 ரூபாய்க்கு ஃபிளெக்ஸ் வைக்கிறாங்க. ஊரெல்லாம் சொல்லி காட்டுறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஆனா என் வாழ்க்கையே மாத்தின, முகத்தை கூட காட்டாம இருக்கிற அந்த மனுஷனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் சார். அந்த மனுஷனை நான் நேர்ல பார்க்கணும் சார்.
நான் அவர்கிட்ட ஏன் எனக்கு உதவி பண்ணீங்கன்னு ஒரு வாட்டி கேட்கணும் சார். ரைட் டைம் வரும்போது நீயே அவங்கள பாப்பம்மா. நான் வரேன். வாங்க சார். நீ என்ன பார்க்கணும்னு நினைக்கிற அஞ்சலி, ஆனா நான் நேர்ல வந்து நின்னா நீ என்ன வெறுத்துருவ. இந்த உதவி மொத்தத்தையும் தூக்கி வீசிடுவ. அப்புறம் உன் லட்சியம் நிறைவேறாது. நீ நினைக்கிற உயரத்தை உன்னால அடைய முடியாது. அதனால முகம் தெரிஞ்ச கெட்டவனா இருக்கிறத விட உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முகம் தெரியாத நல்லவனாவே இருந்துட்டு போறேன். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அஞ்சலி. ஹலோ மேடம், ஆல்ரெடி நான் அதை வாங்கிட்டேன். என்னது? நான் செலக்ட் பண்ண எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கடைக்கு நீங்க மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்களா? நானும் காசு கொடுத்து தான் பொருள் வாங்க வந்திருக்கேன். உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு கிளம்புங்க. வழிவிடுங்க வழிவிடுங்க. நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்திருக்காங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொறப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன்னை விட இளையவ உன்னோட ஓரவத்தி. அவ உன்னை ஈஸியா தோக்கடிச்சிட்டு எம்எல்ஏ சீட்ல போய் உட்காந்துட்டாங்க. பார்த்தல்ல? உனக்கு நாங்க எல்லாத்துக்கும் இடம் விட்டுட்டு ரத்தின கம்பளமும் விக்கணுமா? ஏய், நிறுத்துங்க. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நான் நினைச்சேன்னா உங்களை பேசவே விடாம பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச முடியாமனா எப்படி மேடம்? எங்க வாயை தச்சு விட்டுருவீங்களா? ஏ மீனா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? நான் வாழ்றதே எனக்கு பிரச்சனையா தான் இருக்கு. எனக்கு ஒரு 4 முழம் கயிறு இருந்தா கொடுங்க, தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துறேன். ஏய், வாய் மூடு. வெள்ளிக்கிழமை அதுமா அபசகுணமா பேசிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? யார் உன்னை சாக சொன்னா? இனி யாரத்த சொல்லணும்? தோத்து போனவங்கள இந்த உலகத்துல வாழவே விட மாட்டேங்கிறாங்க. மாமா, நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், எனக்கு இந்த எலெக்ஷன் அரசியல் இதெல்லாம் வேண்டான்னு. உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் நான் எலெக்ஷன்ல நின்னேன். ஆனா இன்னைக்கு நான் தோத்து போயிட்டதா போறவ வரவெல்லாம் கேலியா பேசுறாளுங்க. என்னால காது கொடுத்து கேட்கவே முடியல.